அன்பான மாணவ செல்வங்களுக்கு இந்த இனிய நேரத்தின் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து +2 வேதியியலில் வந்து ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் அப்படிங்கிற பாடம். யூனிட் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ். ஓகே, இந்த லெசனில் வந்து the methods of differentiating primary, secondary, tertiary alcohols. ஓகே, அதாவது ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய ஆல்கஹால்களை வேறுபடுத்தி அறியும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, அதை மட்டும் இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்துருவோம். ஏற்கனவே ஓரிணைய ஆல்கஹால்னா என்ன, ஈரிணைய ஆல்கஹால்னா என்ன, மூவிணைய ஆல்கஹால்னா என்னங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா, சரி. அப்போ மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டிங் primary, secondary, tertiary alcohols. அதாவது ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய, சரியா, ஆல்கஹால்களை வேறுபடுத்தி அறியும் முறை. ஆல்கஹால்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், வேறுபடுத்தி அறியும் முறை. அதில் வந்து ஒன்று என்னது, லூகாஸ் ஆய்வு. வேறுபடுத்தி அறியும் முறை. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து லூகாஸ் சோதனை. அது ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, லூகாஸினுடைய சோதனை, லூகாஸ் ஆய்வு அல்லது லூகாஸ் சோதனை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து லூகாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். லூகாஸினுடைய டெஸ்ட். இதில் லூகாஸ் கரணி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஓரிணைய, ஈரிணைய, மூவிணைய ஆல்கஹால்களை நான் என்ன பண்ண போறேன் பார்த்தா ரூம் டெம்பரேச்சர், சரியா, ரூம் டெம்பரேச்சரில் வந்து, அதாவது அறை வெப்பநிலை. ரூம் டெம்பரேச்சர் அர்த்தம் அறை வெப்பநிலையில், சரியா, அறை வெப்பநிலையில் லூகாஸ் ரிவேஜன் போடணும். லூகாஸ் கரணி, சரியா, லூகாஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னது, லூகாஸினுடைய ஏஜென்ட். லூகாஸ் ஏஜென்ட்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதாவது வந்து அடர் HCl-ம் என்னது, நீரற்ற ZnCl2 வச்சுக்கணும். அதாவது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் என்னது அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு ZnCl2, சரியா, அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு ZnCl2 அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் லூகாஸ் கரணி அப்படின்னு பேர், லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால் கூட சேர்க்கும் போது இட் ஃபார்ம்ஸ் என்னது, டர்பிடிட்டி, கலங்கல் தன்மை. டர்பிடிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுது, சரியா, டர்பிடிட்டி. ஓகே, சாரி, டர்பிடிட்டியை ஃபார்ம் பண்ணுது, சரிங்களா. டர்பிடிட்டியை வந்து என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணும். அதாவது கலங்கல் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, கலங்கல் தன்மை, சரிங்களா. கலங்கல் தன்மை உருவாக்குது. எப்படி உருவாக்குது, அந்த உருவாக்கும் தன்மையை வச்சு நம்ம நினைச்சிடலாம் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, இப்போ பாருங்க, டெர் இமீடியட் வச்சுக்கோ. டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து இமீடியட்டாக ஃபார்ம் பண்ணுது, உடனே என்ன செய்யுது, கலங்கல் தன்மையை உருவாக்குது உடனே, சரியா, அதாவது கலங்கல் தன்மை உருவாகும் தன்மை, சரியா. செகண்டரி ஆல்கஹால் செக்கு 5 to 10 நிமிடங்கள், 5 to 10 மினிட்ஸில் தான் என்ன செய்யும், டர்பிடிட்டியை உண்டு பண்ணுது. டர்பிடிட்டி என்ன செய்யுது, உண்டு பண்ணுது, ஞாபகம் வச்சுங்க, டர்பிடிட்டி. அப்புறம் என்ன பார்த்தா பிரைமரி ஆல்கஹால், சரியா, பிரைமரி இது வந்து உடனே உண்டு பண்ணாது, வினை வந்து தராது. பிரைமரி ஆல்கஹால் வந்து அந்த வினை தருவதில்லை. ஆனால் ஹீட் பண்ணும்போது, வெப்பப்படுத்தும் போது, சரியா, ஆன் ஹீட்டிங் இட் ஃபார்ம்ஸ் டர்பிடிட்டி. ஆன் ஹீட்டிங் இட் ஃபார்ம்ஸ் என்னது, டர்பிடிட்டி, சரியா. டர்பிடிட்டியை வந்து உண்டு பண்ணுது அப்படிங்கிறது அங்கே முக்கியமானது, சரியா. சரி, இப்போ நம்ம வந்து இந்த பிரைமரி ஆல்கஹால் மட்டும் எழுதி பார்ப்போமா. அங்கேருந்து வருவோம். பிரைமரி ஆல்கஹால் தான் ஈஸியானது. அப்போ அது எழுதுவோமா. பிரைமரி ஆல்கஹால் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதாவது CH2OH அப்படின்னு, இதுதான் பிரைமரி ஆல்கஹால் குரூப். அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் கால் பண்ணால் 2 ஹைட்ரஜன் இருந்தால் அதுக்கு பேர் பிரைமரி ஆல்கஹால் குரூப் அப்படின்னு பேர். CH3 இது பேர் என்ன, எத்தில். இது வந்து எத்தில் குரூப். ஸோ எத்தில் ஆல்கஹால், இதுக்கு பேர் வந்து எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு பேர். எத்தனால் அப்படின்னு பேர், இது பேர் என்னது, எத்தில் ஆல்கஹால், எத்தனால் அப்படின்னு பேர். இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா
நம்ம லூகாஸ் ரியேஜென்ட்டை ஆட் பண்ணுங்க. லூகாஸ் ரியேஜென்ட்னா கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டும் ப்ளஸ் என்னது அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும். சரியா, அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு, அன்ஹைட்ரஸ் ZnCl2. இது எதில் நடக்குது? அட் ரூம் டெம்பரேச்சர் நடக்குது, அறை வெப்பநிலை. சரியா, அட் ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலை. நான் என்ன சொன்னேன்? இது என்ன செய்யாது? எவ்வித வினையும் ஈடுபடாது, எவ்வித வினையும் ஈடுபடாது. அப்படிதானே? வந்து கலங்கள் தன்மையை தருவதில்லை. என்ன கிடைக்கும் சொல்லுங்க? HCl வெளியே போய் மச்சா H2O வெளியே போயிடுது. அப்போ என்ன கிடைக்கும்? CH3 CH2Cl. இதுக்கு பேர் என்னன்னா குளோரோ ஈத்தேன். இதுக்கு பேர் என்னது? குளோரோ ஈத்தேன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? எத்தில் குளோரைடு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எத்தில் குளோரைடு. நல்லா கவனிக்கணும். இது வந்து என்ன செய்யல? கலங்கள் தன்மையை தருவதில்லை. கலங்கள் தன்மையை என்னது தருவதில்லை. சரியா, சரி. நான் ஹீட் பண்ணி பார்க்குறேன். வெப்பப்படுத்தும் நிலையில் வெப்பப்படுத்தும் போது கலங்கள் தன்மை உருவாகிறது. சரியா, வெப்பப்படுத்தும் போது என்ன கிடைக்குது? கலங்கள் தன்மை உருவாகிறது. கலங்கள் தன்மை உருவாகிறது. அதாவது வந்து நல்லா கவனிக்கணும். நீங்க இது does not form turbidity. On heating it forms turbidity. On heating it forms என்னது? turbidity. சரியா, turbidity வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின்ஸ். முக்கியமான வார்த்தை. இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னா மூவ்ஸ் டு செகண்டரி ஆழகால் குறிப்பு போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி கூட என்ன செய்வோம்? அழிச்சிருவோம். சரிங்களா, மேலே உள்ளதை அழிச்சிருவோமா? மேலே உள்ளதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை அழிச்சிக்கலாமா? எது வரையும்? இதை அழிச்சிட்டா இதை அழிச்சிக்கலாம். இதை அழிச்சிக்கும், இது வரையும் அழிச்சிப்போம். சரி பாருங்க, செகண்டரி ஆளுகாலுக்கு போயிடும். ஈரணி ஆளுகாலம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஈரணி ஆளுகால் எப்படி இருக்கும்? அதாவது வினைச்செயல் தொகுதி அட்டாச்சு கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே ஒரு CH3, இன்னொன்று ஒரு CH3. இதுக்கு பேர் தான் ஈரணி ஆளுகள். இதுக்கு பேர் என்ன? 1 2 3 என்னது? 2 ப்ரொப்பனால். சரியா, 2 ப்ரொப்பனால் சொல்லலாம். அப்படி இருந்தால் ஈரணிய ப்ரொப்பைல் ஆளுகால். சரியா, ப்ரொப்பனால். சரியா, 2 ப்ரொப்பனால் அல்லது ப்ரொப்பேன் 2 ஆல். அதெல்லாம் என்ன சொல்லலாம்? ப்ரொப்பேன் 2 ஆல் அப்படி சொல்லணும். சரியா, இப்போ இதில் அதே மாதிரி நம்ம என்ன சேர்க்கணும்? லூகாஸ் கர்னி சேர்க்கணும். லூகாஸ் கர்னினா என்னது? ரியேஜென்ட்னா கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ப்ளஸ் என்னது அன்ஹைட்ரஸ் என்னது ZnCl2. எதில் நடக்குது? அட்டு ரூம் டெம்பரேச்சர். அட்டு ரூம் டெம்பரேச்சர். என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன கிடைக்கும்? அதோட கரஸ்பாண்டிங் ஆல்கைல் ஹைட்ரைடு கிடைக்கும். சரியா, அப்போ எழுதுங்க CH3 CH3 தென் Cl. சரியா, இதுக்கு பேர் என்ன? 2 குளோரோ என்னது ப்ரோப்பேன். 2 குளோரோ ப்ரோப்பேன். இது வந்து என்னது? ஈரணிய ஆளுகாலுக்கு உதாரணம். சரியா, அப்போ அந்த ஈரணிய ஆளுகால் என்ன பண்ணுதுன்னா டர்பிடிட்டியை வந்து 5 முதல் 10 நிமிடங்களில் கலங்கல் தன்மையை உண்டு பண்ணுது, தாமதமாக உண்டு பண்ணுது. அதாவது 5லிருந்து 10 நிமிடங்களில். சரியா, 10 நிமிடங்களில் கலங்கள் தன்மையை தருகிறது தான். அதாவது தாமதமாக நடக்கும், மெதுவாக நடக்கும். கலங்கள் தன்மையை மெதுவாக, சரியா, மெதுவாக தருகிறது. அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து என்னது? இமிடியேட்டாக ஃபார்ம் ஆகலாம். 5லிருந்து 10 நிமிடங்களில் வந்து தாமதமாக நடக்குது. 5 to 10 மினிட்ஸில் இட் ஃபார்ம்ஸ் டர்பிடிட்டி. 5 to 10 மினிட்ஸ். சரியா, இட் ஃபார்ம்ஸ் டர்பிடிட்டி. சரியா, இட் ஃபார்ம்ஸ் என்னது? டர்பிடிட்டி. சரி, இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா மூவினியை எழுதுவோம். மூவினியை சொல்லுங்க. மூவினியை எப்படி எழுதுவோம்? CH3, அதாவது OH மட்டும் இருக்கும். அப்படிதானே? இதான் மூவினியை. இப்போ என்னது? மூவினி அப்படின்னு பேர். இந்த மாதிரி விளைச்சல் அட்டாச்சு கார்பனில் ஹைட்ரஜனே இருக்காது. ஹைட்ரஜன் இல்லைன்னா மூவினி அப்படின்னு பேர். இதுக்கு பேர் சொல்லுங்க. 1 2 3 2 மெத்தில் ப்ரோப்பேன் 2 ஆல். 2 மெத்தில் ப்ரோப்பேன் என்னது? 2 ஆல். அல்லது மூவினிய பியூட்டைல் ஆளுகால் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி போடுங்க. என்னதுலாம்? அடர்
HCl பிளஸ் நீரற்ற என்னது ZnCl2 அரை வெப்பநிலை, அரை வெப்பநிலையில் நடக்கு. டெர் இமீடியட் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று சொன்னேன். டெர் இமீடியட் நேரத்தா. அப்போ இது உடனே கலங்கல் தன்மை உண்டு பண்ணுது. இது என்ன செய்யுது? உடனே என்ன செய்யுது? கலங்கல் தன்மை உண்டு பண்ணுது. பாருங்க, CH3 CH3 அப்புறம் என்னது? Cl. இதுக்கு பேர் சொல்லுங்க. இது பேர் என்னது? வந்து 1 2 3 2 மெத்தில். சரியா? 2 மெத்தில், அப்புறம் 2 குளோரோ. சரியா? அப்புறம் எத்தனை கார்பன் இருக்கு எண்ணுங்க. 1 2 3 இருந்தால் ப்ரொப்பேன். 2 மெத்தில் 2 குளோரோ ப்ரொப்பேன். இட் ஃபார்ம்ஸ் டர்பிடிட்டி இமீடியட்லி. சரியா? இட் ஃபார்ம்ஸ் டர்பிடிட்டி இமீடியட்லி. இட் ஃபார்ம்ஸ் டர்பிடிட்டி இமீடியட்லி. சரியா? இமீடியட்லி அர்த்தம் உடனே, அதாவது உடனே கலங்கல் தன்மையை உருவாக்குகிறது. உடனே கலங்கல் தன்மையை உருவாக்குகிறது. அப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா, எதனால உடனே உருவாக்குதுப்பா? உருவாக்குகிறது. உடனே கலங்கல் தன்மை உருவாக்குது. எதனால கலங்கல் தன்மையை வந்து உடனே உருவாக்குது அப்படின்னு பார்த்தா, வினைநிகழ் ஊடகத்தில் கரையாத தன்மை. இது வந்து என்னது? வினைநிகழ் ஊடகத்தில் கரைய மாட்டேங்குது, கரையாத தன்மை இருக்கனால. இது வந்து டெர்ஷியரி, அதனால வந்து என்ன செய்ய மாட்டேங்குது? இன்சாலிபுலா வினை நிகழ் ஊடகத்தில் கரையாத தன்மை, அதாவது வந்து கரையாத தன்மை. இதுதான் காரணம். அதாவது இன்சாலிபிள் இன் மீடியம், இன்சாலிபிள் இன் மீடியம். அப்போ எதனால டெர்ஷியரில் வந்து எதனால கலங்கல் தன்மை உடனே உருவாக சொல்லுங்க பார்ப்போம். இன்சாலிபிள் இன் மீடியம். இன்சாலிபிள் மீடியம் ஒன்றும் அது வினை நிகழ் ஊடகத்தில் இது என்ன செய்ய மாட்டேங்குது? கரைய மாட்டேங்குது. ஏன்னா இதில் ஸ்டெரிக் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து நாட் ஈஸிலி சாலிபுள். சரியா? அப்போ இந்த ஆல்கைல் ஹாலைடு வந்து இந்த லூகாஸ் கண்ணையில் வந்து உடனே என்ன செஞ்சிருது? கலங்கல் தன்மையை உண்டு பண்ணுது. அப்புறம் வந்து பிரைமரி ஆல்கஹால். இது என்னது? பிரைமரி ஆல்கஹால் வந்து கலங்கல் தன்மையை வந்து என்ன கிடைக்குது? கலங்கல் தன்மையை தருவதில் வெப்பப்படுத்தும் போது உருவாகும். இது வந்து 5 to 10 நிமிடங்களில் கலங்கல் தன்மையை உண்டு பண்ணுது. சரியா? ஸோ இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம வந்து லூகாஸ் ஆய்வின் மூலம் ஓரினை ஈரினை மூவினை ஆல்கஹால்களை வேறுபடுத்தி முறையை நம்ம பார்த்துட்டோம். இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி மாணவர்களே, நன்றி.